அஸ்ட்ரோசேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். குரு பகவானுடைய பெயர்ச்சி இதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். குரு பகவான் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் கோச்சாரத்தில் மிதுன ராசியில் சஞ்சரிச்சிட்டு இருக்கார். அவர் ஜூன் 1ஆம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி திங்கட்கிழமை நைட்டு சுமார் ஒரு 1:50 மிதுன ராசியிலேருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். பொதுவாகவே குரு பகவானுடைய பயிற்சின்னு பார்த்திங்கன்னா சுமார் ஓராண்டுகள். அப்படி இருக்கும்போது அவர் இந்த வருஷம் கடகராசிக்கு வந்து அக்டோபர் 31ஆம் தேதி அவர் குறிப்பாக அதிசாரம்னா அவர் முன்னோக்கி போகிறது. அவர் சிம்மராசிக்கு வந்து அங்கே தங்குறார். கிட்டத்தட்ட அங்கே சுமார் 3 மாதம் அங்கே இருக்கார். மறுபடியும் ஜனவரி 2027 24ஆம் தேதி மறுபடியும் அவர் வக்கரகதியில் பின்னோக்கி கடகராசிக்கு வர்றார். வக்கரம்னா பின்னோக்கி போகிறது, அதிசாரம்னா முன்னோக்கி போகிறது. ஆக அவர் முன்னோக்கியும் பின்னோக்கியும் கடகம் சிம்மம் இந்த 2 ராசியில் அவர் சஞ்சரிக்கிறார். ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு பார்வை இருக்குது. அதே மாதிரி நவகிரகத்தில் சுபகிரகமான குரு பகவானுக்கும் பார்வை உண்டு. குரு பகவான் தான் இருக்கும் இடத்துலேருந்து 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்வையிடுகிறார். அதனால தான் குரு பார்க்க கோடி தோஷம் நீங்கும் அப்படிங்கிறாங்க. அந்த பார்வையினுடைய பலன் அது மட்டுமல்ல, அவர் இந்த கடகம் சிம்மம் இந்த 2 ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய நட்சத்திர சாரம் இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் நாம் 27 நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். பொதுவாக ஒரு பேசிக்காக ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுங்க. எல்லா கிரகங்களும் நல்ல கிரகங்களாக இருந்தாலும் குரு பகவான் நன்மையை நிறைய செய்யும் பொழுது ஒரு சில பிரச்சனைகளையும் செய்யக்கூடியவர். ஆக நன்மை தீமை இதெல்லாம் கலந்து தான் அவர் பலன் செய்ய இருக்கிறார். அதில் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் அவர் என்ன மாதிரியான நன்மையை செய்வார், என்ன மாதிரியான பிரச்சனைகள் அவரால் ஏற்படுங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குரு பகவானுடைய பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். ஒரு பக்கம் அவரால் மிகப்பெரிய நன்மைகள் உங்களுக்கு நிறையா இருக்குது அவருடைய பார்வையின் பலனாக. இருந்தாலும் ஒரு சில பிரச்சனைகளும் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. முதல்ல நன்மைகளை பெருசாக பார்க்குற போது உங்களுக்கு மணி ரொட்டேஷன் இந்த வருஷம் பரவாயில்ல. யாருடைய பணமாவது கையில் இருக்கும். நீங்கள் உங்களுடைய விருப்பங்கள், எண்ணங்கள், ஆசைகள் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் பூர்த்தியாகும். வாழ்க்கையில் நமக்கு சின்ன சின்ன ஆசைகள் இருக்கலாம், பெரிய ஆசைகள் இருக்கலாம். இது வரைக்கும் நிறைவேறாத ஆசைகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பு அத்தனையும் இந்த பெயர்ச்சியில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த பயிற்சியில் எதிர்பாராத பயணம் இருக்குது. இந்த பயணம் உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தை கொடுக்கும். உறவுகளால் மகிழ்ச்சி நன்மைகள் ஏற்படும். இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் உண்டு. பிரிஞ்சு போன நம்முடைய அத்தனை உறவுகளும் ஒன்று சேர்வதற்கான பயிற்சியாக இந்த பயிற்சி உங்களுக்கு இருக்கும். நீங்கள் எவ்வளோக்கு முயற்சி பண்ணுறீங்களோ அந்த காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாகும். லைஃப்பில் உங்களுக்குன்னு ஒரு எய்ம் இருக்கும், ப்ராஜெக்ட் இருக்கும். அதை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு என்னங்கிற பிளானிங்கை பண்ணுங்கள். உங்களுடைய பிளான் ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். தேடுதல் என்பது பெரிய லெவலில் வச்சுங்க. எந்த அளவுக்கு சர்ச் பண்ணுறீங்களோ, எந்த அளவுக்கு தேடுதல் இருக்கோ அந்தளவுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதை காட்டிலும் எல்லாருக்கும் யாரெல்லாம் சிறு தொழில் பண்ணுறீங்க, சுய தொழில் பண்ணுறீங்க, வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அல்லது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அத்தனையும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும், லாபமாக இருக்கும். அடிக்கடி ட்ராவல் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும். ஸோ இந்த காலங்களில் குடும்பத்தில் ரொம்ப நாளாக நடக்காத சுப காரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். நீங்களும் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகளை அடிக்கடி பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. குடும்பத்தில் ஒரு புது வரவு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. யாரெல்லாம் ரொம்ப நாளாக குழந்தையை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ குழந்தை உண்டு. குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ் ஆகாதவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் ரொம்ப நாளாக க்ரானிக் டிசீஸில் இருக்கிறீங்க, தீர்க்க முடியாத நோய் இல்லை அவஸ்தைப்பட்டுருக்கீங்க அல்லது நோய்க்காக பெரிய லெவலில் வைத்திய செலவு பண்ணிகிட்ருக்கிறீங்க, நீங்கள் சாப்பிடக்கூடிய மருந்து மாத்திரைகளுடைய அளவுகள் குறைவதற்கான வாய்ப்புகள், வைத்திய செலவுகள் குறைவதற்கான வாய்ப்பு, நோயிலேருந்து நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லை, பெருசாக லோன் இருக்குது, கடன் இருக்குது, இஎம்ஐ இருக்குது, வட்டி கட்டுறேன் அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு கடன் குறைவதற்கான வாய்ப்பும் நிறையா இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுக்கு இருக்குது. ஆக இந்த பயிற்சியில் நன்மைகள் நிறைய உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அடிக்கடி ட்ராவல், அடிக்கடி சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் இருக்குது. ரொம்ப நாளாக நிறைவேறாத உங்களுடைய பிரார்த்தனைகள் அத்தனையும் நிறைவேறும். எதிர்பாராத ஆலய தெய்வ தரிசனம் உங்களுக்கு கிட்டும். குறிப்பாக லாங் ஜேர்னி போய் நீங்கள் தெய்வ தரிசனம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு.
இந்த காலங்களில் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் ஃபேவரபுளாக இருக்கும். புதுசாக உங்களுக்கு லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நம்முடைய ஜாதி, மதம், இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் உண்டு. உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகி மேரேஜில் முடியும். இதுவரைக்கும் திருமணம் டிலே ஆனவங்களுக்கு, மேரேஜ் டிலே ஆனவங்களுக்கு அத்தனை பேருக்கும் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இந்த பயிற்சியில் இருக்குது. யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ உங்களுக்கு நல்லது நடக்கும். பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு உங்களுடைய பிஸ்னஸ் லாபத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் 2-3 பிஸ்னஸ் பண்ணுறேன், 2-3 இடத்துல பண்ணுறேன், வெவ்வேறு யூனிட் வச்சுருக்கேங்கிறவங்களுக்கு பரவாயில்ல. பட் பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்து பண்ணுங்கள். ஒரு பக்கம் பெரிய லாபம் கிடைக்கிற மாதிரி தோற்றம், இன்னொரு பக்கம் உங்கள் லாபத்தை நீங்கள் அடைவதற்கான வாய்ப்புகள் குறைவு. ஏன்னா உங்களுடைய லாபமெல்லாம் மொத்தமாக ஒரு இடத்துல முடங்குவதற்கான வாய்ப்பு நிறைய இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ 2மே கலந்து இந்த பயிற்சியில் இருக்குது. ஆக இந்த காலகட்டங்களில் ஆய கலைகள் 64, நீங்கள் எந்த கலைத்துறையில் இருந்தாலும் உங்களுக்கு நல்ல ஒரு புகழ் உங்களுக்கு இருக்குது. வருமானங்கள், சம்பாத்தியங்கள் இருக்குது. அரசியலில் இருந்தீங்கன்னா ஏற்றம் முன்னேற்றம் உண்டு. எதிரிகளை ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கும். அது இல்லாமல் இந்த காலங்களில் யூக வணிகங்கள் எல்லாத்துலேயுமே அடக்கி வாசிங்க. விட்டதை பிடிக்கும்னு ஆசைப்படாதீங்க. அதுக்கான கிரக நிலைகள் இந்த தடவை அவ்வளோ ஃபேவரபுளாக இல்லை. இந்த காலங்களில் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம். யாரெல்லாம் வீடு மாறணும், இடம் மாறணும், ஊர் மாறணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ மாற்றங்கள் இருக்குது. ரொம்ப நாளாக விற்காத உங்களுடைய ப்ராப்பர்ட்டி சேல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இந்த பயிற்சி முழுவதுமே இருந்துக்கிட்டே இருக்குது. அதுலேயும் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளாக நீங்கள் ஏதாவது மூவபிள் அல்லது இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஒரு பக்கம் விற்கிறதுக்கு, ஒரு பக்கம் வாங்குறதுக்கு, போத்தார் சைடு 2மே வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய தனிப்பட்ட ஜாதத்தில் யாருக்கெல்லாம் விற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கோ விற்பதற்கும், வாங்குவதற்கான சூழ்நிலைகள் இருந்தால் வாங்குவதற்குமான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையும் சாதகமாக இருக்குது. ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு நட்பு வட்டாரங்கள் உங்கள் வாழ்க்கையில் அமையும். உங்களுடைய நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் என்பது இருக்குது. இவ்வளோ நன்மைகள் உங்களுக்கு இருந்தாலும் உங்களுடைய ஜாபில், ப்ரொஃபஷனில், கெரியரில் ரொம்ப ரொம்ப கவனம். ஏன்னா குருபகவானுடைய ஆஸ்பெக்ட், அதாவது அவருடைய பார்வையின் பலனாக பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வர்றதுக்கோ வெளியேற்றப்படுவதற்கோ வாய்ப்புகள் நிறையா இருக்குது. உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. எவ்வளோ தான் நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணாலும் உங்களுக்கான ரெக்கக்னைஸ் இல்லை. நீங்கள் மற்றவங்களோட கம்பேர் பண்ணாமல் உங்களுடைய கரியரில் கவனமாக இருங்க. இல்லைன்னா பார்க்க வேலையை விட வேண்டிய சொல்ல வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்பு திரும்ப சொல்கிறேன் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் ஐடியலாக இருப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. ஸோ எவ்வளோ தான் நீங்கள் எஃபர்ட் எடுத்தாலும் அதுக்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு இல்லை. அதனால் எல்லாரோடையும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிப்போங்க. மற்றவங்க சொல்கிறத கொஞ்சம் உபயோக பண்ணுங்கள். இந்த காலங்களில் உங்களுடைய கொலீக்ஸ், உங்களுடைய சப்பார்டினேட், உங்களுடைய சுப்பீரியர் எல்லாருமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். யாரும் பெருசாக எதுவும் ஹெல்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப குறையும். அதனால் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் மற்றவங்களை டிபெண்ட் பண்ணி இல்லாமல் நீங்களே எப்பயுமே பெரிய லெவலில் எஃபர்ட் கொடுங்க. அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த பயிற்சி வேலையில் உங்களுக்கு நன்மையாக முடியும். எப்பயுமே எல்லா நேரமும் கிரகங்கள் நமக்கு ஃபேவரபுளாக இருக்குங்கிறது இல்லை. ஆக கடன், நோய் இதெல்லாம் குறைஞ்சால் கூட வேலை இருந்தால் தான் எல்லாமே நல்லா இருக்கும். பட் வேலையில் கிரகங்கள் கை வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் பெர்மனெண்ட் ஜாபில் இருக்கேன், கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கேன், பெரிய போஸ்ட்டில் இருக்கேன் அப்படின்லாம் யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. கிடைச்ச வேலையை பொறுமையாக பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கீங்களோ ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது, அதுக்கு தகுந்த ப்ராஃபிட்டும் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த பயிற்சியில் உங்களுடைய குலதெய்வம் எதுவாக நல்லா கும்பிடுங்க. இஷ்ட தெய்வத்தை நல்லா வழிபாடு பண்ணிட்டு வாங்க. நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குருபகவானை கும்பிடுங்க. எல்லாத்துக்கும் மேலே பிரம்மாவுடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். வேலையில் வரக்கூடிய பிரச்சனைகளுடைய தன்மை குறையும். நன்றி, வணக்கம்.